ஹாய் ஹலோ எவ்ரிவன். அதாவது திருப்பரங்குன்றம் இந்த மலை வந்து எந்த சமூகத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 1 அப்படிங்கிறது அந்த இதில் இருக்குது. இதனுடைய லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனையும் பயோ லிங்க்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த திருப்பரங்குன்றம் இந்த மலையை பற்றின ஹிஸ்ட்ரியையும் ஆல்ரெடி 100 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனில் இதுக்குண்டான தீர்ப்பை ஏன் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். மிஸ்டர் கிரேஜின் மிஸ்டர் ஆர்கே. ஸோ லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் வந்துட்டு சென்னை ஹைகோர்ட், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல, அந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முஸ்லீமோட மேல்முறையீடு அப்படிங்கிறத தள்ளுபடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து மதுரை நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பையும் தள்ளுபடி பண்ணி தீர்ப்பளிக்குது நம்ம சென்னை ஹைகோர்ட்டு. ஸோ இதை பார்த்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷாளர்களே வந்து வியந்து பார்த்தாங்க சென்னை ஹைகோர்ட்டை பார்த்து. ஸோ இதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துட்டு அளித்த தீர்ப்பை எதிர்த்து தான் 1930 மதுரை தேவஸ்தானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெடரல் நீதிமன்றம் இருக்குல்ல, அதனுடைய உதவியோட லண்டன்ல இருக்க பிரிவு கவுன்சில்ல வந்துட்டு மேல்முறையீடு அப்படிங்கிறத அப்பீல் பண்றாங்க. அந்த வழக்கம் வந்து விசாரிச்ச பிரிவு கவுன்சில்ல நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வந்து தள்ளுபடி பண்ணதை வந்து சரி பண்ணி மதுரை விசாரணை நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வழங்கினதை உறுதி பண்றாங்க ஃபர்ஸ்ட், அதுவும் நம்ம பிரிவு கவுன்சில்ல. ஸோ அது மூலியமா பார்க்கும்போது நெல்லித்தோப்பு, அந்த படிக்கட்டு இருக்குல்ல, அது கொடிக்கம்பம், அதுக்கப்புறம் வந்து அதை சுத்தி அமைஞ்சிருக்க பகுதி, அதுக்கப்புறம் தர்கா, இது எல்லாமே முஸ்லிம் சமூகத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறது பிரிவு கவுன்சில்ல சொல்லப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அதுக்கப்புறம் தேவஸ்தானம் உரிமைக்கு உண்டான எல்லா இடமே, அதாவது தர்காவுக்கு ஒதுக்கப்பட்ட மிச்சம் இருக்கிற பகுதி எல்லாமே, அதாவது திருப்பரங்குன்றம் மலை, கீரை வீதி, சன்னதி வீதி, இது எல்லாமே கோவிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறாங்க பிரிவு கவுன்சில்ல கடைசி முடிவுல. இந்த இதை யார் யாரு ஒரு குழு அமைச்சு மேற்கொள்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து இந்த பிரிவு கவுன்சில்ல வந்துட்டு ஆய்வு மேற்கொள்றாங்க இதனுடைய வழக்கை. அதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னா லார்டு அட்கின்சன், லார்டு டாங்கர்டன், லார்டு மேக்மில்லன், அதுக்கப்புறம் வந்து சர் ஜார்ஜ் லோண்டஸ், சர் தின்சா முல்லா, இவங்க எல்லா பேருமே அடங்கிய ஒரு குழு தான் 1931 மே மாசம் 12ஆம் வழங்குறாங்க இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை. இதுல தான் நம்ம மதுரையில் இருக்க திருப்பரங்குன்றத்துக்கு உண்டான வரலாறையும் அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலை பத்தின முக்கியத்துவம் இதுதான் அப்படிங்கிறது உலகளாவிய மக்களுக்கு வந்துட்டு எடுத்து கொடுத்தது இந்த 5 பேர் கொண்ட ஒரு குழு தான். ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 13ஆவது நூற்றாண்டுக்கு முன்னாடியா இருக்கலாம், இல்லை அப்படின்னா 13ஆவது நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்குல சொல்லப்பட்ட ஒரு பதில் இந்த 5 பேர் கொண்ட குழு இந்த பதில தான் சொன்னாங்க. அப்ப இருந்த இந்தியாவோட தொல்லியல் துறை டைரக்டர் அப்ப யார் இருந்தாங்க அப்படின்னா ஜெனரல் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. ஸோ இவர் தான் இந்த மலையை வந்து ஃபுல்லாவே இந்து சமூகத்துக்கு வந்து சொந்தம், ஸோ இது வந்து அந்த இடத்துல ஒரு லிங்கமா கூட வச்சு வணங்கியிருக்கலாம் அப்படிங்கிறத இவருடைய தரப்புல அதுக்கப்புறம் கொண்டு வராரு. ஸோ இந்த வழிபாட்டு வடிவத்தை வந்து பார்க்கும்போது இதனுடைய கேபிட்டல் வந்து மதுரையா தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்புறதுக்கு சில காரணங்களை வந்து முன்ன வைக்கிறாரு. ஸோ கோவிலோட ஆவணங்களும் சரி, ஆரம்ப கால அரசாங்கத்தோட ஆவணங்களும், இதுல எல்லா இதுலயுமே இந்த மலை வந்துட்டு சுவாமி மலை இல்லை அப்படின்னா கடவுளோட மலை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இவர் தொல்லியல் துறை டைரக்டர் நம்ம ஜெனரல் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவில் நிர்வாகிகள் வந்துட்டு பல பராமரிப்பு பணிகளை வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நடப்பாதை இருக்குதுல, அந்த பாதை எல்லாத்தையும் அகலப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மலையை சுற்றி அங்கே கோயில் நிலங்களில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே மரக்கன்றுகள் அப்படிங்கிறத நட்டுக்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணினாங்க அப்படின்னா இந்துக்கள் வந்துட்டு மத நோக்கத்துக்காக மட்டும்தான் நிலத்தையே பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்பவே. ஸோ இதுதான் இந்த தீர்ப்புல வந்துட்டு வெட்ட விளக்கமா சொல்லப்பட்ட ஒரு உண்மை இதுதான். கடைசியா வந்துட்டு என்ன மாதிரியான தீர்ப்பு வெளியே கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிரிவு கவுன்சில்ல பொதுவா தரிசு நிலமா இருக்கட்டும், புறம்போக்கு நிலமா இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு வந்துட்டு சொந்தமா இருந்தாலும் நீண்ட காலமா மலையும் நிலத்துல இருக்க கோயிலோட தேவஸ்தானம் இது எல்லாமே தேவஸ்தான கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு பக்கம் பார்க்கும்போது இதனுடைய அனுமானம் அப்படிங்கிறது பொருந்தாது அப்படிங்கிறத பிரிவு கவுன்சில்ல லாஸ்டா சொன்ன ஒரு அறிக்கையில வெளியிட்ட தகவல் இதுவும் ஒண்ணு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிவு கவுன்சிலில் வந்துட்டு திருப்பரங்குன்றதுக்கு உண்டான வழக்கு அப்படிங்கிறது தீர்ப்பளிக்கிறாங்க. இவங்களுக்கு இது சொந்தம், இவங்களுக்கு வந்து இது சொந்தம், அதாவது 2 சமூகத்துக்கு இடையில வந்துட்டு இந்த பகுதியெல்லாம் இந்த சமூகத்துக்கு சொந்தம், இந்த பகுதியெல்லாம் இந்த சமூகத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறது தீர்ப்பு வழங்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கப்சா அப்படிங்கிற ஒரு டாபிக்கை உள்ள கொண்டு வராங்க. அதாவது கப்சா அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது 7 தேவஸ்தான நிலங்களை கொண்ட ஒரு பகுதி தான் கப்சா அப்படிங்கிறத அந்த காலத்தில் அழைச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒருத்தர் இதை வந்து ரொம்ப விரிவாக கொண்டு போறாரு. அதாவது அப்ப எந்த மாதிரியான சங்க இலக்கியங்களை வந்துட்டு எந்த மாதிரியான நூல்களை வந்து மதுரையில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவர் ஒரு நூலை எழுதுறாரு. 1868 அந்த நூல் வந்து வெளியாகுது. ஜே.ஹெச். நெல்சன் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான்
மதுரையை பத்தி ஒரு மிகப்பெரிய ஆவண கட்டுரை அப்படிங்கிறத ஒண்ணு கொண்டு வராரு. அதுக்கு பேரு த மதுரா கண்ட்ரி எ மேனுவல் அப்படிங்கிற ஒரு நூல். ஸோ இதை எதை பத்தி குறிப்பிடுறாரு அப்படின்னா, மதுரையில வந்துட்டு 7 முக்கியமான பெரிய கோயில்கள் இருக்குது. ஸோ அதனால அந்த கோயில் எல்லாத்தையும் சேர்த்து கப்சா அப்படின்னு சொல்லி மதுரை ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு ஒரு நூலை வெளியிடுறாரு 1868. ஸோ அதுல வந்துட்டு மதுரைக்கு கிழக்க 4 மைல் தூரத்துல வந்துட்டு சுமார் கிட்டத்தட்ட 500 அடி உயரத்துல கந்தர்மலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கந்தர்மலையில இருந்து தான் நம்ம திருப்பரங்குன்றம் இந்த மலைக்கு வந்துட்டு புனித நீரை எடுத்துக்கிட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து அந்த தர்கா இருக்குல்ல, அந்த தர்கால இருக்க சமாதிக்காக அங்க இருந்த தண்ணியை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த நூல்ல வந்துட்டு தெளிவா குறிப்பிட்டிருக்காரு நம்ம ஜே.ஹெச். நெல்சன். அதாவது அந்த தர்காவை சுத்தி வந்துட்டு ஒரு சின்ன நினைவாலயம் அப்படிங்கறத ஒன்று கட்டியிருக்காங்க. அங்க வந்து ஆன்மீகத்துல வந்து யார் ஈடுபாடு இருக்காங்களோ, எந்த மதத்தை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலுமே அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத இவருடைய புக்ல வந்துட்டு டைரக்டா எழுதப்பட்ட வரி இதுவும் ஒண்ணு. ஜே.ஹெச். நெல்சன் எழுதின ஒரு புக் இருக்குல்ல, இந்த புக்கு வந்துட்டு நம்ம பிரிவு கவுன்சில் பிரிவுல வந்துட்டு 4வது முறையா மேல்முறையீடு பண்ணும்போதுதான் இவர் வந்து இந்த மாதிரியான பர்டிகுலரான நியூஸ் வந்து கொடுத்திருக்காரு இந்த புக்ல அப்படிங்கிறது பிரிவு கவுன்சிலோட தீர்ப்புல வந்து தெளிவா சுட்டி காட்டியிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது அந்த 7 பகுதிகள் சொன்னோம்ல, அந்த தேவஸ்தானம், அதாவது அந்த கப்சா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அந்த 7 கோயில் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கள்ளழகர், கூடலழகர், திருப்பரங்குன்றம், தென்கரை, திருவேடகம், அதுக்கப்புறம் வந்துட்டு குருவித்துறை அப்படிங்கிற அந்த 7 கோயில் தான் கப்சா அப்படிங்கிற ஒரு வேடலை வச்சு மதுரை வந்துட்டு ஒரு நாடு அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே. அதாவது நம்ம ஜே.ஹெச். நெல்சன் இவர் எழுதின புக்ல வந்துட்டு மதுரை வந்து ஒரு நாடு, இந்த நாட்டுக்குள்ள வந்து 7 கோயில் இருக்கு, அதுக்கு வந்துட்டு கப்சா அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது அப்படிங்கிறத எது மூலியமா வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பலகால நூல்களை வந்துட்டு ஆவண பதிவாவே இருந்திருக்குது மதுரை நாடு அப்படிங்கிற ஒரு பேரு. இந்த இதுல பார்க்கும்போது நம்ம திருப்பரங்குன்றம் மலை, அதுக்கப்புறம் அங்க இருக்க கோயில், அந்த இடத்துல அமைஞ்சிருக்க சிக்கந்தர் தர்கா, இதை பத்தின வரலாற்று ஆவணங்கள் அப்படிங்கிறது பழங்கால நூல்களை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி அங்க நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், எந்த சடங்கு அங்க அந்த இடத்துல நடந்தாலும் சரி, புதுசா எதுவும் நடக்கல, அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே ஒரே மாதிரியா தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்துக்களையும் சரி முஸ்லீம்லையும் சரி. நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு பிரான்மலை, கீழவளவு, அதுக்கப்புறம் வந்துட்டு விழாப்பாக்கம், இந்த மாதிரினா ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. அதாவது இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா மலையில தான் அமைஞ்சிருக்குது கோயில் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த கோயில் இருக்கிற மலைகள்ல கூட தர்காவும் இருக்குது, அதுக்கு பக்கத்துல இந்துக்கள் கோயில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் வந்தது கிடையாது. இது பல நூற்றாண்டு வருஷமா அவங்களுடைய சடங்குகள் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கோ அது வந்துட்டு சண்டை இல்லாம இன்ன வரைக்கும் ஆதி காலத்துல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இன்ன வரைக்கும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது நடக்கல. இந்த இடத்துல நடக்கிற சடங்குகளை வந்துட்டு யாருமே சண்டை எடுக்காம இவங்களுடைய சடங்குகள் அப்படிங்கறதுல வந்துட்டு முஸ்லீம் சடங்குகள்ல வந்துட்டு இந்துக்கள் கலந்துக்கிறதும், இந்துக்கள் சடங்குகள்ல வந்துட்டு முஸ்லீம் கலந்துக்கிறதும் ஆதி காலத்துல இருந்து இன்ன வரைக்குமே ஒரு வரைமுறை அப்படிங்கிறத பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையில. நேர்த்திக்கடன் அப்படிங்கிறதுக்காக ஆடு கோழி பலியிடுறது, மொட்டை அடிக்கிறது, சமபந்தி விருந்து அப்படிங்கறத நடத்துறது, உருஸ் அப்படிங்கிற கந்தூரி, அதுக்கப்புறம் வந்து சந்தனக்கூடு திருவிழா, பால் குடம் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு சமூகமுமே சேர்ந்து தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஸோ ஃபைனலா நம்ம மதுரை கோர்ட்ல வந்துட்டு மேல்முறையீடு பண்ணது, அதுக்கப்புறம் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து இதை தள்ளுபடி பண்ணி திரும்ப பெடரல் கோர்ட் மூலியமா லண்டன்ல இருக்க பிரிவு கவுன்சில்ல நடத்தின தீர்ப்பு மூலியமா கடைசியா பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலையில வந்து வரலாறு ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் சரி, ரெண்டு சமூகத்துக்கு இடையில சடங்குகளும் திருவிழாக்களும் எல்லாமே அமைதியான முறையில் தான் நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது கடைசியா. ஸோ இந்த மாதிரியான வரலாற்று ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் சரி, ரெண்டு சமூகத்துக்கு இடையில அமைதியான முறையில வந்துட்டு நடத்திக்கிட்டு வராங்க அப்படின்னா ஒரு அதிசயமா தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது மற்ற மதங்களோட புனிதத்தை வந்து களங்கப்படுத்துறதுக்காக இல்லை.